நான் பாட்டுக்கு எங்க அண்ணன் வீட்ல நல்லா என்ஜாயா இருந்தேன். என் வீட்டுக்காரர் வந்து என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை வாடின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாரு. அந்த கிளடி கிழங்கு மாதிரி தானே இருக்கு, அதுக்கு என்ன உடம்பு சரியில்லாம இருக்கு? இங்க வந்து எனக்கு போர் அடிக்குது. எங்க அம்மா வீட்ல இருந்திருந்தேன்னா ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும். நான் நினைக்கிறத பூரா எங்க அண்ணி செஞ்சு செஞ்சு தருவாங்க, தின்னுகிட்டே இருக்கலாம். நான் ஆசைப்படுறதெல்லாம் அண்ணிட்ட சொன்னா வாங்கி வாங்கி தருவாங்க. ஆனா இங்க இந்த ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க வேண்டியதா கிடக்கு. எந்த நேரம் பார்த்தாலும் என் மாமியார் அந்த வேலையை செய்யி இந்த வேலையை செய்யி அப்படின்னு சொல்லி கொடுமைப்படுத்திக்கிட்டே கிடைக்கே. எவ்வளவு நேரம் தான் டிவியவும் போனையும் மாத்தி மாத்தி பாக்குறது? எங்க அம்மா வீட்டுக்கு போகணும் போகணும்னு ஆசையா இருக்கு. எப்படி பிளான் போடுறது? எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னாலே இந்த மனுஷன் காட்டு கத்தால கத்துவாரு. என்ன செய்யலாம்? ஐடியா கிடைச்சிருச்சு. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே என்னை எங்க அம்மா வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்தாரு. இப்ப எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவோம். என்னை கொண்டு போய் எங்க அம்மா வீட்ல விட்டுத்தானே ஆகணும். என்ன ராதிகா இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க? எனக்கு வேற வேலைக்கு லேட் ஆயிருச்சு, சீக்கிரமா சாப்பாடு கட்டிட்டா, நான் ஆபீஸ்க்கு போகணும்ல. இந்த மனுஷனும் வேலைக்கு கிளம்பிட்டாரே, இவர்கிட்ட எப்படியாவது நடிச்சு இவர் பைக்லயே எங்க அம்மா வீட்டுக்கு போயிரணும். ஏங்க ஆபீஸ்க்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா ராதிகா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னன்னு தெரியலங்க, எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, கை கால்லாம் வலிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் நான் சமைக்கலையே. செத்த இருக்கீங்களா? நான் போய் சமைச்சிட்டு வரேன். பரவாயில்ல ராதிகா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றீல, படுத்து ரெஸ்ட் எடு, நான் கடையில சாப்பிட்டுக்கிறேன். நேத்து உங்க அம்மா வீட்ல இருந்து கூட்டிட்டு வரப்பெல்லாம் நீ நல்லா தான் இருந்த, திடீர்னு என்னாச்சு? ஐயே, தொப்பி மண்டையன் கண்டுபிடிச்சிட்டாரே. இவருக்கு முடிதான் இல்ல, ஆனா மூளை நிறைய இருக்கு. அது என்னன்னு தெரியலங்க. நேத்து எங்க அம்மாவை விட்டு பிரிய மனசு இல்லாம வந்தேன்ல, அதான் எனக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே என்னை கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா உங்க அம்மா நல்லா தானே இருக்காங்க. எங்க வீட்ல நான் 2 நாள் இருந்துட்டு வந்தா உங்களுக்கு என்னங்க? நான் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதா? ஏய் ராதிகா, 2 நாள் இருக்கலாமா அம்மா வீட்ல, ஆனா 2 மாசம் தான் இருக்க கூடாது. தீபாவளிக்கு நாள் போனது நீ வரவே இல்லையே. எங்க அம்மாவும் வயசானவங்க தானே, அதான் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி உன்னைய கூட்டிட்டு வந்தேன். ஆமா, உங்களுக்கெல்லாம் வடிச்சு வடிச்சு கொட்டுறதுக்கு தான் என்னை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. போங்கங்க கிட்ட. அடியே, நேத்து சாயந்தரம் தானடி வந்த. நைட்டு எங்க அம்மா சமைச்சு வச்சுட்டாங்க, காலை சாப்பாடு எங்க அம்மா செஞ்சு வச்சுட்டாங்க. நீ வந்து ஒரு சமையலும் கூட பண்ணலையடி, அதுக்குள்ளேயும் சலிச்சுக்கிறவ. அது நான் நல்லா இருந்தா நான் சமைக்க தானங்க செய்வேன். எனக்கு உடம்பு சரியில்லைங்க. சரி ராதிகா, அதான் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றீல, படுத்து ரெஸ்ட் எடு. ஆமா, உங்க அம்மா என்னை படுக்க விட்டுருவாங்களா? அடியே, நான் எங்க அம்மாட்ட சொல்லிக்கிறேன்டி, நீ ரெஸ்ட் எடு. ராதிகா, நான் எங்க அம்மாட்ட சொல்லிக்கிறேன். என்னது, ஏதோ பாட்டு பாடுற சத்தம் மாதிரி கேட்டுச்சு? என்னன்னு தெரியல, எங்க பக்கத்து வீட்ல ஏதோ கல்யாணக்கார வீடு இருக்கும் போல இருக்கு, அதான் பாட்டு ஓடுது போல. மணி 9 மணி வரைக்கும் ஒரு பொம்பளை வெளியில வந்து வீட்டு வேலை பார்க்காம தூங்கிக்கிட்டு கிடந்தா குடும்பம் விளங்குமா? வீட்டுக்குள்ள மகாலட்சுமியா வரமாட்டா, மூதேவி தான் வருவா. வந்து டங்கு 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 டங்குன்னு ஆடுவா. என்னம்மா, ஏன் காலங்கத்தாலே கத்திக்கிட்டு கிடக்கீங்க? எம்மா, ராதிகாவுக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதான் ரெஸ்ட் எடுக்கிறா. இதையே பெரிய சண்டையாக்கி எங்க அம்மா வீட்டுக்கு போயிட வேண்டியதான். அத்தே, எனக்கு உடம்பு சரியில்லத்தே, அதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். ஆமா, மைசூர் மகாராணி பேத்தி எனி டைம் ரெஸ்ட் மட்டும் தானே எடுக்கறா. பாத்தா பா, உன் புருஷனும் ஒண்ணும் நீ கேட்க மாட்டேன். அம்மா, என்னம்மா, அவளுக்கு உடம்பு சரியில்லாதனால தான் சீக்கிரம் எந்திரிக்கல. அட போடா, எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டிக்கு சிங்கிச்சான் சிங்கிச்சான் அடிச்சுக்கிட்டே ஆட்டடா. நீ இப்படி பண்றனாலதே உன் தலையில நல்ல மிளகா அரைக்கிறா. நான் பாட்டுக்கு எங்க வீட்ல சந்தோஷமா இருந்து இங்க கூட்டிட்டு வந்து என்ன பாடுபடுத்துறாங்க. ஆமாண்டி, ஆமா, என்னைக்காவது ஒரு நாள் வீட்டு வேலைய பார்க்கணும்னா இப்படி கஷ்டமா இருக்கும். என்ன புள்ளிய வளர்த்து விட்டுருக்கா உன் ஆத்தாக்காரி. எத்தே, எனக்கு உடம்பு சரியில்லை
ராதிகா கோபப்படாத ராதிகா, அமைதியா இரு. வாய மூடுங்க. இவ்வளவு நேரம் உங்க அம்மா என்னை பத்தி எப்படி பேசுறாங்க, வாய மூடிக்கிட்டு தானே இருந்தீங்க. இப்பயும் வாய மூடிக்கிட்டே இருங்க. நான் போறேன் போறேன் போறேன். எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். இன்னும் 2 மாசம் இருப்பேன். ராதிகா ராதிகா நில்லு ராதிகா. முடியாது, நான் போறேன். அட விடுடா, அவ ஆத்தாக்காரி வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டா. அதான் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு கிளம்பிட்டா. விடு விடு. அம்மா நேத்து சாயந்தரம் தானே அவங்க அம்மா வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்தேன், அதுக்குள்ளயும் அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடிட்டா. இதுக்குதே உள்ளூருக்குள்ளேயே பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு சொல்றது. ஆனா ஊனானா ஓடிரா பாரு. தெரு முக்குல இருக்கிற உங்க அம்மா வீட்டுக்கு தானே போயிருக்கா. போனா போகட்டும். இன்னைக்கு ரசமும் தோயலும் தான் வைக்கலாம்னு இருந்தேன். உன் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போகவும் எனக்கு இன்னைக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. கடையில ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வா, நம்ம சாப்பிடுவோம். சரிம்மா.